அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் பகுதியில் நாம் பார்க்க போவது உலக புகழ்பெற்ற திருக்குறளின் சிறப்புகளை பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் தம் நூலுக்கு என்ன பெயர் இட்டார் என்று தெரியவில்லை. திருக்குறள் என்ற பெயர் பின்னாளில்தான் வந்திருக்கிறது. பல புலவர்கள் இதை முப்பால் என்றே குறிப்பிடுகிறார்கள். வேறு சிலர் இதை வள்ளுவர் வாய்மொழி, வள்ளுவர் வாயுரை வாழ்த்து என்றெல்லாம் அழைக்கிறார்கள். குறட்பாவினால் அமைந்திருப்பதை எண்ணி வள்ளுவர் தம் குறள் வெண்பா தண்டமிழ் வெண்குறள் 1330 அருங்குறள் வள்ளுவர் வெண்பா இன்குறள் வெண்பா என்று பாராட்டியுள்ளார்கள். நூலின் பெயர் திருக்குறள் என்று திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. பல புலவர்கள் முப்பால் என்றே குறிப்பிடுகிறார்கள். திருக்குறளுக்கு பல உரைகள் உள்ளன. பரிமேலழகருக்கு முன்பே உரைகள் இருந்தன என்றும், பரிமேலழகர் உரையோடு 10 உரைகள் புலவர்களால் கணக்கிட பெற்றன என்றும் தெரிகிறது. அவற்றில் இப்போது கிடைப்பவை மணக்குடவர், பருதி, பரிப்பெருமாள், காளிங்கன், பரிமேலழகர் என்னும் 5 எழுதியவையே. பின்னாட்களில் நிறைய உரைகள் எழுதப்பட்டன. திருக்குறள் இந்திய மொழிகளிலும் பல உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பல தமிழறிஞர்களும் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். இவை தவிர திருக்குறள் பதிப்புகள், உரைகள், வழிநூல்கள், மொழிபெயர்ப்புகள், ஆராய்ச்சிகள், உதாரண கதைகள் என்று நிறைய வந்திருக்கின்றன. திருக்குறள் பாடல்களில் கடவுள் என்ற சொல் இடம்பெறவில்லை. அறவழி அந்தணன், ஆதி பகவன், இறைவன், என் குணத்தான், வாளறிவன் போன்ற சொற்களையே வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆயினும் திருமால், இந்திரன் போன்றவர்களை குறிப்பிடுகிறார். திருமாலை தாமரை கண்ணன் என்றும், லக்ஷ்மியை திரு செய்யால் தாமரையினால் என்றும் கூறுகிறார். இந்திரனை வேந்தன் என்கிறார். ஒருவன் இறந்து உயிர் வாழ வேண்டுமென்று விதிப்பாரானால் அவ்வாறு செய்த பிரம்மன் பறந்து கெடுவானாக என்கிறார். இன்பத்து பாலில் காமன், அதாவது மன்மதன், தலைவிக்கு மென் கூற்றுவனாக 7 பாடல்களில் இடம்பெறுகிறான். பூமி தேவி நிலமெனும் நல்லாளாக நகைக்கிறாள். தேவர்கள் பற்றிய பல செய்திகள் இடம்பெறுகின்றன. அவர்கள் அருந்தும் அமிர்தம் அமிழ்து, அமிழ்தம், மருந்து, சாவா மருந்து என பல பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது. சொர்க்கத்துக்கு மாற்றான நரகத்தை அலறு, ஆறிருள், இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்று குறிப்பிடுகிறார். திருக்குறளில் விலங்குகள், மரங்கள், செடி கொடிகள் பற்றியும் பல செய்திகள் காணப்படுகின்றன. யானையை அங்குசத்தால் அடக்குவர், அம்பு மழைக்கு அது அஞ்சாது, போரின் போது அதை வேலால் எறிவர், வலிய கொம்புடையது, புலிக்கு அஞ்சும், காட்டு யானையை பழகிய யானைகளை கொண்டு வசப்படுத்துவர், காட்டில் யானைகள் ஒன்றோடொன்று போரிடும், யானைக்கு கட்படாம் அணிவது உண்டு. மழை இல்லாததால் ஏற்படும் நிலையை குறிக்க பசுவுக்கு வேண்டிய புல்லும் தோன்றாது என்கிறார். அரசன் தக்கபடி ஆட்சி செய்யவில்லை என்றால் ஆபயன் குன்றும் என்கிறார். பசு புல் மேய்வதை பற்றிய ஒரு குறளும், ஆடுகள் ஒன்றோடொன்று மோதி சண்டையிடுவதை பற்றிய குறள் ஒன்றும் உள்ளது. சேற்றில் அகப்பட்டு கொண்ட யானையை நரி தாக்கும், முயலை அம்பால் எய்வார்கள், கவரிமான் ஒரு மயிர் நீங்கினாலும் உயிரை விட்டுவிடும், பெண்மானின் கண் அழகாக இருக்கும், பாம்பு மூச்சு விட்டால் எலிக்கூட்டம் ஓடிவிடும், எலும்பில்லாத புழு வெயிலில் இறந்துவிடும், தண்ணீரில் இருக்கும் முதலை வெளியே வந்தால் வலுவிழந்துவிடும், ஆமை 5 உறுப்புகளையும் அடக்கும் இயல்புடையது, மீன் தூண்டிலில் உள்ள இரும்பு கொக்கியை விழுங்கி அகப்பட்டு கொள்ளும், கயல் மீன்களின் அசைவு பெண்களின் கண்களுக்கு ஒப்பாகும். பறவைகள் பற்றிய கருத்துகளும் உள்ளன. முட்டையை உடைத்து கொண்டு பறவை வெளியே வந்து பறந்துவிடும். வேடன் செடி மறைவில் இருந்தபடி பறவைகளை வேட்டையாடுவான். மயிலின் பீலி அதிக எடையற்றது. அன்னத்தின் தூளி மென்மையாக இருக்கும்.
கொக்கு உருமீன் வரும் வரை காத்திருக்கும். காக்கை உணவு கிடைத்தால் கரைந்து இனத்தோடு உண்ணும். பகலில் கூகையை அது வென்றுவிடும். மரம், செடி, கொடி, காய், கனி, மலர் போன்றவை குறளில் நிறையவே இடம்பெற்றிருக்கின்றன. பனைமரம் பெரிய அளவுக்கும் மூங்கில் மகளிரின் தோளுக்கும் உவமையாகின்றன. காதலை காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய் என்கிறார். மலர்களில் சிறந்தது தாமரை. நீர்ப்பூக்கள் நீரின் ஆழத்துக்கு ஏற்ப நீளும். பொதுவாக மற்ற இலக்கியங்களில் இடம்பெறாத அனிச்சப்பூ திருக்குறளில் 4 இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. நெருஞ்சி முள்ளுக்கும் குன்றி மணிக்கும் இடம் தந்துள்ளார் வள்ளுவர். இது போன்ற பல செய்திகளும் இலக்கிய நயமும் வாழ்க்கை அனுபவமும் நிறைந்து விளங்கும் அற்புத நூலாம் திருக்குறளை படிக்க படிக்க நம் மனம் இன்பமும் பெறும் என்பதில் ஐயமில்லை. அத்துடன் சிறந்த கவிதைக்குரிய சொல்லாட்சி, ஓசை நயம், பொருள் ஆழம், கற்பனை, உவமை, நயம் போன்றவையும் குறளில் மிகுந்து காணப்படுகின்றன. இப்படி பல துறைகளிலும் தெளிந்து அழகும் பயனும் விளைய ஒரு நூலை இயற்றி செயற்கரிய செய்த வள்ளுவப் பெருமானை தமிழகம் பெற்று உலகிற்கு தந்திருக்கிறது என்பதை எண்ணி நாம் பெருமிதம் கொள்ளலாம். நன்றி.